கிறிஸ்தவராய் இருக்கலாம், கிறிஸ்தவர் அல்லாதவராய் இருக்கலாம். இந்த உலகம் முடிவடைய போகிறது. இயேசு மறுபடி திரும்ப வரப்போகிறார். உன்னுடைய கண்ணின் பார்வையிலே பரிசுத்தம், உன்னுடைய சிந்தனையிலே பரிசுத்தம், உன்னுடைய வேலையிலே பரிசுத்தம், உன் வியாபாரத்திலே பரிசுத்தம், உன்னுடைய ஊழியத்திலே பரிசுத்தம், உன் குடும்பத்திற்குள்ளே பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாதபடி ஒருவனும் அவரை தரிசிக்க முடியாது. அந்த நாளிலே நீ எங்கே இருப்பாய்? குடிகாரனும் துன்மார்க்கனும் லஞ்சம் வாங்குகிறவனும் ஊழல் செய்கிறவனும் இயேசுவின் சிங்காசனத்திற்கு முன்பாக நியாய தீர்ப்புக்கு நின்றே ஆக வேண்டும். No man can escape on that day. நியாய தீர்ப்புக்கு ஒரு மனிதன் தப்ப முடியாது. உலகத்தை நியாயம் தீர்க்கிற நீதி உள்ள நியாயாதிபதியாக இயேசு வருகிறார். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா 12ஆம் அதிகாரம் 56வது வசனத்தில் தன்னை தேடி வந்திருக்கிற தன்னுடைய ஜனங்கள் அவங்களை பார்த்து ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, இந்த காலத்தையோ நீங்கள் நிதானியாமல் போகிறது என்ன என்பதாய் இயேசு சொல்லுகிறார். இயேசு இந்த வசனத்தில் குறிப்பாய் சொல்லுகிற ஒரு காரியம், காலத்தை நீங்கள் நிதானிக்க வேண்டும். இந்த காலத்தை நீங்கள் நிதானிக்க வேண்டும். நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் எப்படிப்பட்டது, இனி என்ன காலம் வரப்போகிறது, இதை நீங்கள் நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று இயேசு தெளிவாய் சொல்லுகிறார். வானத்தின் தோற்றத்தை வைத்து நாம் சில காரியத்தை நிதானிக்கிறோம். இல்லை, வானத்தின் தோற்றத்தை வைத்து மேகம் வந்து விட்டால், சில்லென்று காற்று வீசினால் மழை வருவதற்கான அறிகுறி தோன்றுகிறது. மழைக்காலம் வந்துவிட்டது என்று நாம் அறிந்து கொள்ளுகிறோம். மழைக்காலம் முடிந்து பனி விழ ஆரம்பித்த உடனே குளிர்காலம் வந்துவிட்டது, பனி பெய்ய ஆரம்பித்து விட்டது, இனி மழை பெய்யாது, இனிமேல் குளிர்காலம்தான் என்பதை நாம் உடனே அறிந்து நிதானித்து கொள்ளுகிறோம். அது மாத்திரமல்ல, இது முடிந்து வெயில் காலம் ஆரம்பித்த உடனே வெயில் காலம் ஆரம்பித்து விட்டது, இனிமேல் கோடை காலம் என்பதை நாம் நிதானிக்கிறோம். நம்ம எல்லாருக்குமே இது தெரிகிறது. இயேசு சொல்லுகிறார், வானத்தின் தோற்றத்தை வைத்து நீங்கள் நிதானிக்கிறீர்கள், பூமியின் தோற்றத்தை வைத்து காலங்களை நிதானிக்கிறீர்கள். நீங்கள் வாழ்கிற இந்த காலம் எப்படிப்பட்டது என்பதை நிதானிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் வாழ்கிற இந்த காலம் எப்படிப்பட்ட காலம்? வேத புஸ்தகம் என்ன சொல்லுகிறது? வேதத்தை வாசிக்கும் போது ஒரு காரியத்தை தெளிவாய் சொல்லுகிறது. இது கடைசி காலம், உலகத்தின் முடிவு காலம் என்பதாக வேதம் சொல்லுகிறது. நாம் வாழ்கிற இந்த காலம் உலகம் முடிவடைகிற ஒரு காலம், அதாவது இயேசுனுடைய வருகையின் காலம் என்பதாக வேத வசனத்தின் மூலமாய் தெளிவாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே 2 காரியம். முதலாவது, இயேசுனுடைய வருகை. இனி நடக்க போவது இயேசுனுடைய ரகசிய வருகை. அதுதான் இந்த உலகத்தில் நிகழப்போகிற மிக பிரம்மாண்டமான மகிமையான ஒரு காரியம். ஒரு பக்கத்தில் அது கலக்கத்தையும் நடுக்கத்தையும் பாவத்திலே வாழ்கிற மக்களுக்கு கொடுக்க முடியாத சம்பவம். இயேசு திரும்ப வரப்போகிறார். அவருடைய ரகசிய வருகை வெளிப்படுகிற காலம் வந்துவிட்டது. நாம் கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை வேதம் சொல்லுகிறாரு. அப்போ ஆண்டவருடைய வருகைக்கு முன்னாலே நடக்க போகிற இன்னொரு நிகழ்வு இருக்கிறது. அதுதான் எழுப்புதல், சபையின் எழுப்புதல், சபை மூலமாய் உண்டாகிற உலகம் தழுவின எழுப்புதல், கடைசி கால எழுப்புதல் என்பதாக நாம் வேதத்தின் மூலமாய் அறிகிறோம். இந்த 2 காரியம்தான் இனிமேல் நடக்க போகிற காரியங்கள். இயேசுடைய 2ஆம் வருகைக்கு முன்னால ஒரு மாபெரும் எழுப்புதல் உண்டாகி உலகம் முழுவதிலும் அந்த எழுப்புதல் பரவ போகிறது. அந்த எழுப்புதல்னா என்ன? அது வந்தால் என்ன நடக்கும்? இயேசுடைய வருகைன்னா என்ன? அவர் வரும்போது என்ன சம்பவிக்கும்? அந்த வருகையிலே காணப்பட என்ன செய்ய வேண்டும்? எழுப்புதலை நாம் பார்க்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? இந்த வேத புஸ்தகத்தில் அதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதைத்தான் கொஞ்ச நேரம் நான் உங்களுக்கு சொன்ன பிறகு நாம் இந்த 2 காரியத்திற்காக
கருத்தாக நாம் ஜெபிக்க வேண்டும். அதற்காக நாம் கருத்தாக ஜெபிக்க போகிறோம். முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இயேசுடைய 2ஆம் வருகை. வேத புஸ்தகத்தில் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது இயேசு ஒலிவமலையில் வந்து அமர்ந்தார். அங்கிருந்து பார்த்தால் எருசலேம் பட்டணம் ரொம்ப அழகாக தெரியும். எருசலேம் தேவாலயம், பிரம்மாண்டமான எருசலேம் நகரத்தின் கட்டிடங்கள், அதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் போது சீஷர்கள் வந்து கேட்டார்கள், உலகத்தின் முடிவு எப்பொழுது வரும், உம்முடைய வருகை எப்பொழுது இருக்கும் என்பதாக இயேசுவினிடத்திலே கேட்டார்கள். அப்பொழுது இயேசு அடையாளத்தை சொல்லுகிறார். அங்கே அநேக காரியத்தை பேசிக்கொண்டே வருகிறார். நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்பதாக ஆண்டவர் சொல்லி, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள் என்று சொல்லி கொண்டு வரும்போது முக்கியமான சில அடையாளங்களை சொல்லுகிறார். அதில் ஒன்று பஞ்சங்கள், கொள்ள நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், கடல் கொந்தளிப்புகள், ஜனத்திற்கு விரோதமாய் ஜனம் எழும்புவாங்க, தேசத்திற்கு விரோதமாய் தேசம் எழும்பும், சுவிசேஷம் வேகமாய் உலகம் முழுவதும் அறிவிக்கப்படும். இதெல்லாம் இயேசு அடையாளமாய் சொல்லுகிறார். கடைசி காலத்திலே நடக்கிற சம்பவங்களின் அடையாளம். இந்த உலகம் முடிவடைய போகிறது, நாம் உலகத்தின் கடைசி காலத்தில் இருக்கிறோம், இயேசு திரும்ப வரப்போகிறார் என்பதற்கான அடையாளங்களை இயேசு தெளிவாய் சொன்னார். பஞ்சமானாலும் சரி, பூமி அதிர்ச்சிகளானாலும் சரி, கடல் கொந்தளிப்புகள் ஆனாலும் சரி, பல தேசங்களை இனிமேல் தாக்கும். இனி வேக வேகமாக இந்த அடையாளங்கள் வரும். உலகத்தின் பல நாடுகளை ஒரே நேரத்திலே தாக்கும். பல நாடுகள் கலங்கி நிற்கும், உலகமே திகைத்து நிற்கும். அந்த மாதிரி கடைசி கால ஆபத்துகள் இனி வேகமாய் வருவதை நீங்கள் காண்பீர்கள். இவைகளெல்லாம் எதை வெளிப்படுத்துகிறது? இயேசுடைய வருகை சமீபம். அவர் வாசற்படியிலே வந்துவிட்டார். வெகு சீக்கிரமாக இந்த உலகம் முடிவடைய போகிறது. நாம் கடைசி காலத்துக்குள்ளே வந்துவிட்டோம் என்பதை வெளிப்படுத்துகிறது. அப்படியானால் இந்த கடைசி காலத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு. ஆண்டவர் இயேசு வரும்போது இனி நடக்க போகிற இந்த ரகசிய வருகை, சீக்ரெட் கம்மிங் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு முதலாவது ரகசிய வருகை. அவர் வருவதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ரகசிய வருகை. சிலர் சொல்லுவாங்க, ரகசிய வருகை என்று ஒன்றே இல்லை, பைபிள் அப்படி எழுதப்படவே இல்லை என்பதாக சொல்லுகிறவர்கள் உண்டு. ஆனால் வேதத்தை நீங்கள் கவனமாய் வாசிக்கும் பொழுது இயேசுடைய இந்த வருகை ஒரு திருடனை போல இருக்கும் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு திருடன் வருவதை போல அந்த வருகை இருக்கும் என்பதாக ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் அதை ரகசிய வருகை என்பதாக நாம் குறிப்பிடுகிறோம். ஒரு திருடன் வீட்டுக்கு திருட வரும்போது எப்படி வருவான்னு நினைக்கிறீங்க? சொல்லிட்டு வருவானா, 3 மணிக்கு உங்கள் வீட்டுக்கு திருட வர்றேன், நீங்கள் எல்லாம் விழிப்பாயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவானா? சொல்ல மாட்டான். எப்போ வர்றான், எந்த நேரம் வர்றான் தெரியாது. நல்லா தூங்கி கொண்டிருக்கும் போது திடீரென்று அந்த திருடன் வந்து கொள்ளையடித்து விட்டு போய்விடுவான். ரகசியமாய் வருவான், ரகசியமாய் போய்விடுவான். இதைத்தான் வேத புஸ்தகம் தெளிவாய் சொல்லுகிறது. அவருடைய வருகை ஒரு திருடனுடைய வருகை போல் இருக்கும் என்பதாக வேதம் புஸ்தகத்திலே தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அவர் வரும் பொழுது, இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வரும்போது மத்திய ஆகாயத்தில் வந்து நிற்பார். திரளான தூதர்களோடு ஆண்டவர் வருவார். அவருடைய தூதர்களோடு வரும்போது 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, முதலாவது எக்காலம் தொனிக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் வேத புஸ்தகத்தில் இந்த வருகை குறித்து தெளிவாய் சொல்லப்படுகிறது. பாருங்க, 16ஆம் வசனம், கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம் என்று வேதவசனம் சொல்லுகிறாரு. மத்திய ஆகாயத்தில் இயேசு வந்து நிற்கும் போது எக்காலம் தொனிக்கும். முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். அதுதான் நம்முடைய விசுவாசம்.
அதனால தான் மரித்து போன ஒருவரை அடக்கம் பண்ணும் போது விதைக்கிறோம் என்று சொல்லி அடக்கம் செய்கிறோம். அதை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சரீரம் விதைக்கப்படுகிறது, மறுபடியும் மறுரூபமாக்கப்பட்ட சரீரமாக எழும்பும் என்று 1 கொரிந்தியர் 15 தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த எக்காலம் துணிக்கும் போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்கென்று வாழ்ந்து சாட்சியாய் வாழ்ந்து மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு அவங்க எழுந்திருப்பார்கள். இயேசு எப்படி 3வது நாள் உயிர்த்தெழுந்து ஒரு மகிமையான சரீரத்தோடு காணப்பட்டாரோ அதே மாதிரி மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். அந்த ஆத்துமாக்கள் பரலோகத்தில் மத்திய ஆகாயத்தில் இயேசுவை சந்திப்பார்கள். அதன் பிறகு உயிரோடு இருக்கிற நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று வசனம் சொல்லுகிறது. இதை 1 கொரிந்தியர் 15 ஒரு கண்ணிமை நேரத்தில் நாம் மறுரூபமாக்கப்படுவோம். அந்த எக்கால சத்தம் தொனித்தவுடனே யார் யார் வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறார்களோ அவங்களுடைய காதல தான் எக்கால சத்தம் தொனிக்கும். நல்லா அறிந்து கொள்ளுங்கள், வேத வசனம் சொல்லுகிறாரு, யார் யார் வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறார்களோ அவங்களுடைய காதல மட்டும்தான் எக்கால சத்தம் தொனிக்கும். அந்த சத்தம் கேட்டவுடனே அவர்கள் மறுரூபமாக்கப்படுவார்கள். வசனம் சொல்லுகிறது, கண் இமை நேரத்தில், அப்படி கண்ணை மூடி முழிக்கிற நேரத்திற்குள்ள அவங்க மறைந்து போயிடுவாங்க. பூமியிலே அவர்கள் மறைந்து போய் மறுரூபமாக்கப்பட்ட நிலைமையில மத்திய ஆகாயத்தில் இயேசுவை சந்திப்பார்கள் என்பதாக வேதம் சொல்லுகிறாரு. இதுதான் இயேசுடைய ரகசிய வருகை என்பதாக வேத புஸ்தகத்திலே நம்ம வாசிக்கிறோம். இந்த ரகசிய வருகை குறித்து வேதம் அப்படி சொல்லுகிறது. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒருத்தன் மதுபானம் குடிச்சுக்கிட்டே இருந்தான்னா அவன் காதுல எக்கால சத்தம் தொனிக்குமா? யோசிச்சு பாருங்க, எக்கால சத்தம் கேட்குமா? அவன் கைவிடப்பட்டுருவான். ஒருத்தன் அப்பதான் லஞ்சம் வாங்கி கொண்டிருக்கும் போது எக்கால சத்தம் தொனிச்சின்னு வைங்க, என்ன ஆயிரும்? அவன் கைவிடப்பட்டுருவான். லஞ்சம் வாங்குறவங்க கைவிடப்படுவாங்க, குடிக்கிறவங்க கைவிடப்படுவாங்க, ஆயத்தம் இல்லாதவங்க கைவிடப்படுவாங்க. அதுதான் வேதத்திலே பார்க்கிற விஷயம். இயேசு அதை குறித்து சொல்லும் போது சொல்லுகிறார், இந்த வருகையில் இயேசு திரும்ப வரும்போது நடக்கிற ஒரு காரியம் பாருங்க, வேதத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் எந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டு எஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். பார்த்தீங்களா, இயேசு சொல்றார், விழிப்பாருங்க, ஆயத்தமாயிருங்கள். எந்த நேரத்தில் இயேசு வருவார், எப்போ எக்காலம் தொனிக்கும் உங்களுக்கு தெரியாது. இன்றைக்கு வரலாம், நாளைக்கு வரலாம், அடுத்த வாரம் வரலாம், அடுத்த மாதம் வரலாம், அடுத்த வருஷம் வரலாம். யாரும் அந்த நாளை குறிக்கவே முடியாது. பிதா ஒருவர் தவிர யாருக்கும் அந்த நாள் தெரியாது. திடீரென்று எக்கால சத்தம் தொனிக்கும். அப்பொழுது இயேசுங்க சொல்றார் பாருங்க, 2 பேர் வயல்ல இருப்பாங்க, ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, ஒருத்தர் கைவிடப்படுவாங்க. 2 பெண்கள் எந்திரம் அரைத்து கொண்டிருப்பாங்க, ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க, ஒருத்தர் கைவிடப்படுவாங்க. இன்னொரு இடத்துல இயேசு சொல்லுகிறார், 2 பேர் படுக்கையில் இருப்பாங்க, தூங்கி கொண்டிருப்பாங்க, ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, ஒருத்தர் கைவிடப்படுவாங்க. அப்போ ஆண்டவர் 2 பேர்ல ஒருத்தர் தான் எடுப்பாரா? யார் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, யார் கைவிடப்படுவாங்க? ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாய் வாழ்ந்து ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆயத்தம் இல்லாமல் நிர்விசாரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் கைவிடப்பட்டு விடுவார்கள். அப்போ இயேசு வரும்போது நீங்க ஆயத்தம் இல்லாவிட்டால் கைவிடப்பட்டு விடுவீர்கள். ஆண்டவருடைய வருகையிலே போக முடியாது, ரகசிய வருகையிலே போய்விட முடியாது. ரகசிய வருகைக்கு நீங்க போய் ஆண்டவரை சந்தித்த பிறகு இந்த உலகத்திலே உபத்திரவ காலம் ஆரம்பிக்கும். 7 வருடம் உபத்திரவ காலம், அதிலே 3.5 வருடம் உபத்திரவ காலம்,
அடுத்த 3.5 ஆண்டு காலம் மகா உபத்திரவ காலம் என்று வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறாரு. 7 வருடங்கள். இந்த 7 வருடங்கள் இந்த முழு உலகத்தை ஒரு மனிதன் ஆட்சி செய்வான். அவன்தான் அந்தி கிறிஸ்து, ஆன்டை கிரைஸ்ட் என்று சொல்லப்படுகிறவன். அவனை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் மிருகம் என்று சொல்லப்படுகிறது. அந்தி கிறிஸ்து என்கிற ஒரு மனிதன், அந்த ஒரு மனிதன் முழு உலகத்தையும் ஆளுகை செய்வான். முழு உலகத்தை தன் அதிகாரத்திற்குள்ளே வைத்திருப்பான். முழு உலகத்தையும் அவன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து மக்களை அடிமைப்படுத்தி சிறுமைப்படுத்தி வேதனைப்படுத்துவான். அது ஒரு பயங்கரமான உபத்திரவ காலம் என்று இயேசு சொல்லுகிறார். அந்த நாளை விரும்புகிறவனுக்கு ஐயோ! உலக தோற்றம் முதல் இதுவரை நடந்திராத பயங்கரமான உபத்திரவம் அந்த காலத்தில் உண்டாயிருக்கும் என்பதாக வேதம் சொல்லுகிறது. 7 வருடம். அந்த 7 வருடம் பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளும் கிறிஸ்துவுக்குள் மரித்த மக்களும் பரலோகத்திற்கு ஆண்டவர் அழைத்து கொண்டு போய் 7 வருடம் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து என்பதாக வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறாரு. பரலோகத்தில் இயேசுவோடு மகிழ்ந்திருக்கிற ஒரு காலம், ஒரு பெரிய விருந்து நடைபெறுகிற ஒரு காலம், ஆண்டவரோடு மகிழ்ந்திருக்கிற ஒரு காலம் என்பதாக வேதம் சொல்லுகிறாரு. அந்த 7 வருடத்திற்கு பிறகு இயேசு பகிரங்கமாக இந்த உலகத்தில் வருவார். அப்பொழுது ஒலிவ மலையில் அவருடைய பாதங்கள் நிற்கும் என்பதாக வேதம் சொல்லுகிறாரு. எருசலேமில் இருக்கிற ஒலிவ மலையிலே வந்து அவருடைய பாதங்கள் நிற்கும். அப்பொழுது சாத்தானோடு யுத்தம் நடைபெற்று அவன் பாதாளத்திலே அடைக்கப்பட்டு 1000 வருடம் இயேசுவனுடைய அரசாட்சி உலகத்தில் உண்டாயிருக்கும். இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்படுகிற முக்கியமான விஷயங்கள். அதனால தான் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களோடு பேசுகிறார். உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு. வரப்போகிற இயேசுவை சந்திக்க ஆயத்தப்படு. பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறதுனால இந்த செய்தியின் மூலம் உங்களோடு பேசியிருக்கிறார். அவருடைய வருகை சமீபமாகிவிட்டாரு. அதற்கான அடையாளங்கள் நம்ம சுற்றில நடக்கிறாரு. அவர் வரும்பொழுது எக்காலம் தொனிக்கும் போது நாம் இயேசுவோடு கூட மறுரூபமாகி அவரை சந்திக்கணும். நாம் ஜெபிக்கலாமா? உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீங்களா? தகப்பனே, எங்கள் மீது எவ்வளவு அன்பு கூர்ந்து உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும்படி எங்களோடு பேசி இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, எந்த விதத்திலும் உம்முடைய வருகையில் ஆண்டவரே நான் கைவிடப்பட்டவளாய் ஆகிவிடக்கூடாது. நீர் வரும் பொழுது எக்காலம் தொனிக்கும் பொழுது மறுரூபமாகி உம்மோடு கூட நான் இருக்கணும். நித்திய காலமாய் உம்மோடு வாழணும். அந்த பாக்கியத்தை நான் இழந்துடக்கூடாதப்பா. அதற்காக என்னை பரிசுத்தப்படுத்துங்க, சுத்திகரிங்க. உம்முடைய வசனத்தின்படி வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. எப்பொழுதும் உடைய வருகை குறித்த சிந்தையோடு கூட நான் ஆயத்தமாக ஜெபிக்க எனக்கு கிருபை கொடுங்கப்பா. இதோ யார் யார் அப்படி ஜெபிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் பரிசுத்தப்படுத்துங்க, சுத்திகரிங்க, உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் வெளியேற பெற்று இந்த செய்தியை கேட்டு என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒருவராவது கைவிடப்பட்டு விடக்கூடாது. உம்மோடு கூட மகிழ்ந்திருக்கிற அந்த அனுபவத்தை கொடுங்கப்பா. கர்த்தர் அப்படி செய்கிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639-353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.